Hello everyone, I am Anish from Alice Blue. Welcome back to our technical analysis series. In the video series la nama technical analysis la use பண்ணக்கூடிய various techniques and indicators பத்தி பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸா உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, சார்ட் பேட்டர்ன்ஸ் என்ன, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் என்னன்றதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இதே பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே இருக்கிறது வந்து இண்டெக்ஸில் இருக்கிறேன், அதாவது நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸில் இருக்கிறேன், செக்டோரியல் இண்டெக்ஸில் இருக்கிறேன். இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட பேசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் செக்டோரியல் அனாலிசிஸ் தான். எந்தெந்த செக்டார்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறதா என்ன சிம்பிள் டேம்ல நம்ம சொல்றது. ஓகேங்களா, லெட்ஸ் டேக் இட் ஃபர்தர். இப்போ இதில் இருக்கிற செக்டோரியல் இண்டைசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா niftyindices.comல போயிட்டு நீங்கள் தேடி பார்க்கலாம். உங்களுக்கு செக்டோரியல் இண்டைசஸ்ன்னு வரும். நிஃப்டி இண்டைசஸ் பேஜில் போயிட்டு செக்டோரியல் இண்டைசஸ் வரும். இதெல்லாம் செக்டோரியல் இண்டைசஸோட லிஸ்ட். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன்னா நிஃப்டி ஆட்டோவை கிளிக் பண்ணிட்டேன்னா, ஸோ நிஃப்டி ஆட்டோ கிளிக் பண்ணிட்டேன்னா நிஃப்டி ஆட்டோவோட கம்ப்ளீட் டேட்டாவுமே நமக்கு கிடைச்சிடும். நிஃப்டி ஆட்டோவில் என்னென்ன இது இருக்குது, என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா மதர்சன் சுமி, போஷ் அண்ட் இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. லூசர்ஸ்ன்னு பார்த்தோம்னா எம்என்டம், பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் வந்து வீக்காக இருந்திருக்கு. ஸோ இதில் ஃபேக்ட் ஷீட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபேக்ட் ஷீட்டில் இந்த இண்டெக்ஸில் காம்போசிட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜஸ் எப்படி இருக்கு, என்னென்ன ஸ்டாக் என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, சிஸ்டம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்க மல்டிபிளா இந்த ஒவ்வொரு ஸ்டாக்கையும் உட்காந்து டெய்லி வந்து ஒரு 100 ஸ்டாக் 200 ஸ்டாக் இல்லை வீக்லி ஒரு 50 ஸ்டாக்ஸ் 100 ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்றதை விட்டுட்டு ஒரு செக்டார் அனலைஸ் பண்ணி அந்த செக்டார்ல இருக்கக்கூடிய எந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த செக்டார்ல இருக்கக்கூடிய பர்டிகுலரா 1-2 ஸ்டாக்ல நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறது தான் இந்த ட்ரேடிங் சிஸ்டமோட பிளான். ஓகேங்களா, இந்த ஸ்விங் ட்ரேடிங் சிஸ்டமோட பிளான். லெட்ஸ் டேக் இட் ஃபர்தர். நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நிஃப்டி ஆட்டோவோடது எடுத்துக்கலாம். நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் எடுத்துட்டோம். லாஸ்ட் வீடியோவில் வில் டிஸ்கஸ், நம்ம வந்து இதை பற்றி பேசியிருந்தோம். என்னன்னா நம்மளோட பிரேக் அவுட் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, பிரேக் அவுட் ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். ஸோ இங்கேயும் அதே விஷயம் தான் பண்ண போகிறோம். பட் இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் அப்படின்றது தட் இஸ் 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிசைஸாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 75 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, 1 hour டைம் ஃப்ரேம் ஆர் 75 minutes டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் 1 hour டைம் ஃப்ரேமே வச்சு பார்த்துக்கலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா, எப்படி இருக்கணும், இண்டெக்ஸ்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இண்டெக்ஸ்ல மார்க்கெட் இப்போ வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்ச்குள்ளாடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டா, இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே எப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு 1 hour கேண்டில் வந்து நல்ல க்ளோஷர் கிடைக்குதோ, இங்கே வந்து பார்த்தோம்னா நல்ல சாலிட் க்ளோஷர் அப்படின்றது இந்த கேண்டில் தான். இந்த கேண்டில் வந்து நல்ல ஒரு க்ளோஷர் கிடைச்சிருக்கு, விச் இஸ் 29th Jan 2024 வந்து நல்ல ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி இருந்துட்டாலே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இண்டெக்ஸில் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. எப்படி இண்டெக்ஸில் வந்து ஒரு பொட்டன்ஷியலாக 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல ரேஞ்சஸை மார்க் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஷர் வச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்காக இங்கே இருக்கக்கூடிய ஹைலி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸை நம்ம வந்து பார்ப்போம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இருக்கு, மாருதி சுசுகி இருக்கு, டாடா மோட்டர்ஸ் இருக்கு, பஜாஜ் ஆட்டோ, ஹெச்எம் மோட்டர்ஸ், டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வி கோ வித் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. எம்என்எம்குள்ள போய்ப்போம். ஓகேவா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா போயிட்டோமா. இங்கேயும் சேம் 1 hour டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் இருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இஸ் த பிரேக் அவுட் கேண்டில். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கேண்டில் உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் தான் உங்களோட பிரேக் அவுட் கேண்டிலாக இருக்கும். ஸோ இங்கேயும் கோ வித் 1 hour டைம் ஃப்ரேம். இந்த கேண்டில்ங்கிறது பிரேக் அவுட் கேண்டிலாக இருக்கும். ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சா, பிரேக் அவுட் கேண்டிலோட ஹையில் உங்களோட என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் எங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம்னா இங்கே இருக்கக்கூடிய ரீசன் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல், இங்கே இருக்கக்கூடிய நியரஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அண்ட் டார்கெட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபிபோனாக்கி லெவல்ஸ். ஓகேவா, இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்திருக்கு. கரெக்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் கிளிக் ஆகும்போது ஃபிபோனாக்கியோட 1.618 லெவல் ரீச் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட், 2.618 லெவல் ரீச் ஆகும்போது செகண்ட் டார்கெட், அண்ட் ஃபைனல் டார்கெட்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எங்கே வச்சிருக்கலாம்னா 0.6182
எப்படி 0.6182 0.382 இந்த இன்பிட்வீனில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் எப்போவாது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா இந்த லெவலை வந்து நம்ம ரிவர்சல் சோனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஏரியாவில் பிரேக் அவுட் என்ட்ரி பண்ணலாம். ரிவர்சல் என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு வர பட்சத்தில் நீங்கள் ரிவர்சலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். டார்கெட் இஸ் பேஸ்ட் ஆன் த இண்டெக்ஸில் கிரியேட்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபிபனாக்கி பேஸ் பண்ணி நம்ம டார்கெட் வச்சிருக்கலாம். இப்போ என்ன பண்ணுதுன்றதை நம்ம பார்ப்போம். சேம் என்ன 1 hour டைம் ஃப்ரேமில் தான் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த லெவலில் அச்சீவாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு டார்கெட்டே உங்களோட என்ட்ரி பொசிஷன்லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 3%. ஓகேவா? அடுத்து ஃபர்தராக மார்க்கெட் என்ன பண்ணுதுன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செகண்ட் டார்கெட் கிட்டத்தட்ட 8% பக்கத்தில் போயிருக்கு. செகண்ட் டார்கெட்டும் அச்சீவ் ஆகிடுச்சிருக்கு. அண்ட் ஃபைனலி மார்க்கெட் வந்து தேர்ட் டார்கெட் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம். ஸோ ஈஸிலி தேர்ட் டார்கெட்டாக இருக்கக்கூடிய ஒரு 20% கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்கள்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் பண்ணதுலேருந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 30 டேஸில் எப்படி ஒரு 30 டேஸில் ஒரு 20% பக்கத்தில் 18% பக்கத்தில் ஒரு டார்கெட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ப்ரைஸில் என்ன ஃப்ளக்சுவேஷன் வேணாலும் நடக்கலாம். இதை நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை. எய்தர் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துச்சுன்னா நீங்கள் இந்த ஏரியாவில் ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டாப் லாஸ் கொடுக்கும்போது ப்ரைஸ் திரும்ப ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு வர பட்சத்தில் இங்கே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ரிவர்சல் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். ஸோ இது நார்மலான ஒரு பிரேக் அவுட் சிஸ்டம் தான், நார்மலான ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான். அட் தட் சேம் டைம் இங்கே என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸையும் அதாவது செக்டரையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ மஹிந்திரா மட்டும் இல்லை, இதே பீரியட்ல நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டாக்கை எடுத்துட்டோம்னா மாருதி சுசுக்கியுமே எடுத்துப்போம். மாருதி சுசுக்கி என்ன பண்ணியிருக்குன்றதை பார்க்கலாம். த சேம் இந்த கேண்டில் தான் வந்து பிரேக் அவுட் கேண்டில். ஓகேவா? பிரேக் அவுட் கேண்டில் நியரஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ், லாங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபிபனாக்கி நம்பர்ஸ். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுதுன்றது தெரியும். ஒன்ஸ் ஒரு செக்டார் பிரேக் அவுட் ஆகும்போது அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்டாக்ஸை வந்து அது புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஓகேவா? ஸோ அதனால தான் எப்போவுமே ஒரு பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்ம வெறும் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸை மட்டும் பார்க்காம அந்த ஸ்டாக்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய செக்டார் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் டார்கெட் பக்கத்தில் ப்ரைஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுதுன்றதை பார்க்கலாம். தேர்ட் டார்கெட் ஸோ இந்த லெவலில் அச்சீவாக இருக்குது. அண்ட் ஃபைனலி ஃபோர்த் டார்கெட் வரைக்கும் கொடுத்துருச்சு. ஈஸிலி ப்ரைஸ் அங்கேருந்து அதே மாதிரியான ஒரு 15 to 16% ஒரு ஷார்ட்டர் டைம் பீரியடில் எப்படி ஒரு ஷார்ட்டர் டைம் பீரியடில் கொடுத்துருக்கு. ஸோ வெறும் மாருதி சுசுகி மட்டுமானா இல்லை டாடா மோட்டர்ஸும் அந்த பீரியடில் நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். பிரேக் அவுட் லெவல் ரீட்ரேஸ்மெண்ட் இஸ் ஹியோ. கிட்டத்தட்ட ஒரு 7% பக்கத்தில் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் டார்கெட் பேஸ்ட் ஆன் த ஃபிபனாக்கி லெவல்ஸ். ஸோ ரன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். T1 அச்சீவாக இருக்குது, T2, T3 அண்ட் ஃபைனலி T4. ஓகேங்களா? ஈஸிலி வித்தின் அ ஷார்ட்டர் டைம் பீரியடில் டாடா மோட்டர்ஸ்லேயும் ஒரு 20% கொடுத்துருக்கு. ஸோ ஒரு பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணும்போது ரேண்டமாக ஒரு ஸ்டாக்கை மட்டும் பிச் பண்ணாமல் அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய செக்டார் எப்படி இருக்குது, செக்டாரில் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத பொறுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பற்றி நம்ம போட்டிருக்கிறோம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு காம்பினேஷன் செக்டோரியல் அனாலிசிஸ் வித் பிரேக் அவுட். ஓகேங்களா? இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சேட் பாக்ஸில் அட்ரஸ் பண்ணுங்கள். இல்லை இதை பற்றின செஷன்ஸ் வெபினார் செஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செஷனில் வெபினார்ன்றது மட்டும் கமெண்ட்டாக கொடுங்க. சூன் நம்ம வந்து ஒரு வெபினார் செஷன் வந்து நம்மளோட சேனலில் பண்ண பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். திஸ் இஸ் அனிஷ் signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.